நான் உங்க நாகராஜ். இழந்த சக்திகளை திரும்ப பெற ஒரு சாமியார் 48 நாள் குழிக்குள்ள இறங்கி தியானம் செய்ய தொடங்கினதை நாம ஏற்கனவே பார்த்தோம். அவரு இப்போ குழி தியானத்தை முடிச்சிட்டு வெளியே வந்துட்டதா கேள்விப்பட்டேன். குழிக்குள்ள இருந்த 48 நாளும் அவருக்கு என்னவெல்லாம் அமானுஷ்ய அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கத்தான் அவரை மீட் பண்ண போய்கிட்டு இருக்கேன். மனோகர சுவாமி அவர்கள் ஜீவ சமாதி தியானம் 48 நாள் கடுமையாக பண்ணி வெளியே வந்து சித்தர்கள்ட்டையும் நவகிரகங்கள்ட்டையும் ஆசி வாங்கினதா சொல்றாரு. இழந்த சக்திகளை மீட்க 48 நாட்கள் குழிக்குள் தியானம் செய்த சாமியார். சனி பகவான் பயிற்சிக்கு முத நாள், இந்த போன சனி பயிற்சிக்கு முதல் நாள் வந்து எனக்கு இந்திர நீல புழுவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், ஒரு ரகசியம். நான் மதுரை மாவட்டம் கரட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். மதுரையில இருந்து திண்டுக்கல் போற வழியில இருக்கு இந்த மலையடிவார கிராமம். இங்கதான் நான் தேடி வந்த சாமியார் இருக்காரு. நான் இந்த ஊருக்குள்ள வந்ததும் பாதை ரொம்பவே கரடு முரடா இருந்தது. அதனால தான் இந்த ஊருக்கு கரட்டுப்பட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொன்னாங்க. இவர்தான் மனோகர் சாமி. நான் போனதும் என்ன ரொம்பவே உற்சாகமா வரவேற்றாரு. இவர் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். போன முறை இவரை அருண் மீட் பண்ணி பேசி இருந்தாரு. தீய சக்திகளோட தொல்லைகளால இவருக்கும் இங்க இருக்கிற சாமி சிலைகளுக்கும் சக்தி இல்லாம போனதா அப்ப நம்ம கிட்ட சொல்லி இருந்தாரு. அதனால 48 நாள் குழிக்குள்ள தியானம் செய்ய தொடங்கினாரு. அந்த சமயத்துல தான் அருண் இங்க வந்து இவரை மீட் பண்ணி இருந்தாரு. அப்பவே நாம 48 நாள் முடிஞ்சதும் இவரோட கோவிலுக்கு திரும்பவும் இழந்த சக்தி கிடைக்குமாங்கிறத வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ 48 நாள் குழி தியானத்தை முடிச்சிட்டதா நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அருண் வேற ஒரு அசைன்மெண்ட்டுக்கு வெளியே போயிருந்ததால நான் இப்போ மனோகர் சாமியை மீட் பண்ண வந்திருக்கேன். திருச்சுழி பக்கத்துல கம்பாளி அப்படிங்கிற கிராமம் தான் இவரோட சொந்த ஊரு. 13 வயசுல இவருக்கு அம்மன் காட்சி கொடுத்திருக்கு. அதுல இருந்து இவரோட வாழ்க்கையில நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்கு. வணக்கம் சாமி. இந்த ஆன்மீகத்தில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? அம்பாள் வந்து பிறவியிலிருந்து 13 வயசுல இருந்து என் கூட இருக்கு. அது வெக்காளி அப்படின்றத நெருப்பு சிவாலை மூலமா எனக்கு காட்சி கொடுத்ததுனால அதை வெக்காளின்றதா நான் பேர் வச்சது. அம்பாள் சொன்னது நெருப்பு மூலமா தான் எனக்கு காட்சியை கொடுத்தது. 13 வயசுல 13 வயசு. இவரோட நெஞ்சுக்குழி பகுதியில பிறப்பிலேயே இவருக்கு கட்டி மாதிரி ஒண்ணு இருந்திருக்கு. அதை ஆபரேஷன் செஞ்சாதான் அகற்ற முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த கட்டியால மனோகருக்கு மிகப்பெரிய வலி உண்டாயிருக்கு. அத ஒரே ராத்திரியில அம்மன் வந்து சரி பண்ணிருக்கு. அதுல இருந்துதான் இவருக்கு அம்மன் சக்தி மேல பரிபூர்ண நம்பிக்கை வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு எலும்பு இருந்தது பிறப்பிலே, நெஞ்சு பாகத்துல. இந்த எலும்பு வந்து அந்த எலும்புலே வந்து சதப்பகுதி உருவாகி கட்டியாயிருச்சு. அப்போ வலி தாங்க முடியல. அப்போது ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், ஆப்ரேஷன் பண்ணணுன்றாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதை வந்து பயம், எனக்கு தன் பயத்தில் வேணாம்ன்றேன். அப்போ அந்த தேவிகிட்ட கேட்குறேன், எனக்கு இவ்வளவு மரண வலியாக இருக்குது, நீ கூட இருக்கு இல்லை, எனக்கு இந்த வலியை மட்டும் நிப்பாட்டு அப்படின்னு. இரவு 11 மணிக்கு படுக்கிறேன். அப்போ வேப்பம் கொழுந்தும் மஞ்சளும் நசுக்கி வந்து அதில் வச்சுட்டு அப்படியே படுத்துறேன். தூக்கம் வந்துடுது. அதிகாலை 4 மணி. இப்போ எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் எப்பயும் போல் குளிச்சுட்டு 4 மணிக்கு நான் சாமி கும்பிடுவேன். அப்போ கண்ணாடி நின்று சட்டை போடும்போது, இப்போ என்ன ஏரியாமல் சட்டை போட்டேன். இப்போ சட்டை போட்டு இப்படி தரும்போதும் அந்த கட்டி இல்லை. ஆக அந்த கட்டியோடு சேர்ந்த எலும்பும் இல்லை. பிறவியிலே இருந்த எலும்பு, அந்த எலும்பு இருக்கிறத வந்து எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், என்னப்பா எலும்புனா, அது பிறவியில் வந்து மிச்சம் இறைவன் கொடுத்தது. ஆக அந்த எலும்பு இல்லை, இயற்கையில் வந்த எலும்பும் இல்லை, அந்த சதையும் இல்லை. ஆக ஒரு 6 மணி நேரத்தில் அது டோட்டலாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடுதான் நம்ம முழுமையான நம்பிக்கை. இப்ப மனோகர் சாமி கோவில் கட்டி வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த மலையடிவாரம் ராமர் வந்து போன இடம்னு இவர் குறிப்பிடுறாரு. அம்மன் இவரோட கனவுல வந்து இந்த இடத்த காட்டி இங்க தனக்கு ஒரு கோவில் கட்டும்படி சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஆச்சரியம் படும்படிதான் இந்த இடம் தனக்கு கிடைச்சதா சொல்றாரு மனோகர் சாமி. இது ஒரு காலத்துல ராமன் வந்து போன இடம். இந்த மலை, இந்த சருவு வந்து ராமன் வந்து போனது. அப்ப இந்த மலை வந்து அழகர் கோயில் மலை தொடர்பு உள்ளது. அதனால இது மீனாட்சியுடைய பாதம். இது கடம்பவனக்காடு. இந்த மண்ணுக்கு பேர் கடம்பவனக்காடு. கடம்பவனக்காட்டின் மேற்கு எல்கை தான் இப்போ நம்ம கோயில் அமைச்சிருக்கிறது. இந்த இடத்துல நீ போய்
அந்த இடத்துக்கார் பேரை சொல்லுது, நேரடியாக போய் கேட்குறேன். அவரும் நான் கேட்டது 3 சென்ட் இடம், அவர் கொடுத்த 10 சென்டாக வாங்கிக்கங்கன்றாரு. இந்த கோவிலை பத்தியும் இவரை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் இங்க வந்திருந்த சிலரை நான் சந்திச்சு பேசினேன். இவங்க பாலம்மாள், ஏனாதிக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரா இருந்திருக்காங்க. இவங்க என் கிட்ட விவரிச்ச ஒரு சம்பவம் கொஞ்சம் பயங்கரமானது. சில வருஷங்களுக்கு முன்னால இவங்க கிராமத்துல திடீர்னு கல்யாணமாகாத இளம் பெண்கள் அடுத்தடுத்து இறந்திருக்காங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் பயத்துல நடுங்கி இருக்காங்க. கிராமத்துல ஏதாவது துர்தேவதை வந்திருக்குமான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. உடனே மனோகர் சாமியை பத்தி கேள்விப்பட்டு இவங்க வந்து இவரை சந்திச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வித்தியாசமான பரிகாரத்தை செய்யும்படி அம்மன் மூலமா ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை செஞ்சதும் கிராமத்துல நடந்துட்டு இருந்த துர்மரணங்கள் நின்னு போயிருக்கு. இப்போ வந்து இங்க கிராமத்துல வந்து நிறைய மரணங்கள் ஏற்பட்டுச்சு. சின்ன சின்ன பெண்கள் 20 வயசுல ஆண்கள் இப்படி இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இறக்கும்போது நான் முன்னாடி ஊராட்சி தலைவராக இருந்தேன். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த ஊருக்கு ஏதாவது நம்ம பார்க்கணும், நல்லா இப்படி சாகுதலை சின்ன சொல்ல என்னன்னு சொல்லும்போது, அப்போ இப்படி கேள்விப்பட்டோம், கரட்டு பெட்டியில் ஒரு சாமி பார்க்குறாரு, அவரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோட கேள்விப்பட்டு இங்கே வந்துதான் சாமிகிட்ட வந்து ஊருக்கு கேட்கும்போது, அம்மா நான் அம்மா உத்தரவு கொடுத்தாங்கன்னா நான் உங்கள் கிராமத்தை வந்து காப்பாற்றுவோம், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. அதோட நாங்கள் போயிட்டோம். அப்புறம் அம்மா உத்தரவு கொடுத்து திருப்பி அவங்க வந்து பசும்பால் மூலியமாக அவங்க கிராமத்துக்கு நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 100 லிட்டரு தண்ணியில் 1 லிட்டரு பாலை கலந்து குடி வேணுமா வீட்டுக்கு 50 ml கொடுத்து எல்லாரும் கிராமமே சேர்ந்து கொடுத்து எல்லாருமே அந்த 2 காலத்துக்குள்ள வந்து ஒரே கூட்டம் நின்று அந்த பாலை என்ன பண்ணாரு? அந்த பாலை வந்து எல்லாருக்குமே அவசியம் பண்ணி அந்த யாகம் வளர்த்து அதுக்கு பின்னாடி அந்த பாலை வந்து வீட்டுக்கு கொடுத்து மஞ்சள் பொடி போட்டு இந்த கிராமத்தையே காப்பாத்தினார். அப்ப கொடுக்கும்போது என்னன்னா அந்த மரணம் கொஞ்சம் நின்று இருந்துச்சு. அந்த நிகழ்ச்சி நடந்ததுல இருந்து இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வண்டி கட்டி வந்து போறதா சொல்றாங்க பாலம்மாள். அந்த மரணம் அதோட எங்க ஊர்ல நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப நல்லபடியா இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி இவங்களை நினைச்சாலே எங்களுக்கு எல்லாமே நிவர்த்தியா இருக்கு. அவருக்கு நம்ம அந்த சாமிக்கு போய் நம்ம பணிவிடை செய்யணும் அப்படின்ற மாதிரி கிராமமே சேர்ந்து நாங்க மாசம் அமாவாசை பௌர்ணமி இதுக்கெல்லாம் வந்து சாமிகிட்ட வந்து அது கொண்டு தொண்டு செஞ்சுட்டு அமாவாசையில கலந்துட்டு விரதத்துல இருந்துட்டு போவோம். இப்பவும் கூட மனோகர் சாமி இன்னைக்கு நடத்தவிருக்கிற ஒரு யாகத்துல கலந்துக்கத்தான் பாலம்மாள் இங்க வந்திருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகாவில் இருக்கிற கரட்டுப்பட்டி கிராமத்துல இருக்கேன். இங்க மனோகர் சாமி இழந்த சக்திகளை 48 நாள் குழிக்குள்ள தியானம் செஞ்சு மீட்டு எடுத்ததை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனோகர் சாமி எனக்கு கோவிலை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல 11 அடிக்கு பெரிய யாக குண்டம் இருந்தது. இந்த யாக குண்டம் எதுக்குன்னு நான் கேட்டேன். வருஷத்துல ஒரு நாள் ஆவணி மாசம் கடைசி ஞாயிறு அன்னைக்கு மட்டும் இங்க ஒரு வேள்வி நடக்குமா. அப்போ டன் கணக்குல பழங்களை யாகத்தில போட்டு அந்த மகா வேள்வி நடத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த யாக குண்டத்தை சுத்தி நவதானிய முளைப்பாரிய பிளாஸ்டிக் கூடையில தீக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய தீ எரிஞ்சாலும் அந்த முளைப்பாரி தீயில கருகாதுன்னு சொன்னாரு மனோகர் சாமி. 7 மணி நேரம் நடத்தப்படும் அந்த யாகத்துல நிறைய அதிசயங்கள் இருக்கும்னு எனக்கு விவரிச்சாரு. போன வருஷம் நடந்த வேள்வியோட வீடியோவை எனக்கு காட்டினாரு. நீங்களும் பாருங்க, ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இந்த வேள்வியில மனோகர் சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது.
மகாசண்டியை வந்து சுயநலத்துக்காகவோ தனிப்பட்ட ஒரு தேவைக்காக பண்ண முடியாது. பண்ணினால் பாதகம் வரும். பொது நன்மைக்கு ஒரு ஊர் நல்லா இருக்க, ஒரு மாவட்டம் நல்லா இருக்க, ஒரு நாடு நல்லா இருக்க, ஒரு ஒரு ஏரியாவே ஒரு பிரளயத்தை பாதிக்கப்பட்டது அதை காப்பாற்ற. இது நீங்கள் எதுக்காக பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? உலக நன்மைக்காக. பூமி சுபிட்சம் அடையணும், அமைதி பெறணும். இதில் என்னென்ன மூலிகைகள் டன் கணக்கில் வரும். ஒரு கிட்டத்தட்ட மூலிகை வந்து ஒரு 500 வகை மூலிகை சேர்த்துருப்போம். ஒரு 540 புடவை போட்டிருக்கோம், தங்க தாலி போட்டிருக்கோம், கொலுசு போட்டிருக்கோம். இதெல்லாமே கரைஞ்சிரும்? எல்லாமே போட்டோம். டன் கணக்கில் பலவை இறக்கியிருக்கோம். டன் கணக்கில் பழங்கள், நவதானியங்கள், உப்பு, மிளகாய். ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை அனைத்து பொருளும் உள்ள போட்டோம். இதில் சக்தி இருக்குன்றத நிரூபிக்க முளைப்பாரி போட்டு இதை சுற்றி வச்சுருப்போம். அப்போ இவ்வளோ பெரிய குழியிலேருந்து வரக்கூடிய நெருப்பும் அந்த முளைப்பாரி கருகாது. அது ஒரு பிரசித்தி. அதே போல் அந்த முளைப்பாரி இருக்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் கூடையில் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கூடையும் இந்த இவ்வளோ நெருப்புக்கு அது எதுவுமே ஆகாது. ஆனால் ஆட்கள் நிற்க முடியாது. அடுத்தது நான் இந்த கோவிலுக்கு தொடர்ந்து 7 வருஷம் வந்துகிட்டு இருக்கிற ஒருத்தரை சந்திச்சேன். இவரோட பேரு முத்துப்பாண்டி. உசிலம்பட்டியில இருந்து வராரு. இவருடைய அக்காவை பக்கத்து கிராமத்துல தான் கட்டி கொடுத்திருக்காங்க. முத்துப்பாண்டி தன்னோட அக்கா வீட்டுக்கு வரும்போதுதான் யதார்த்தமா இந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்திருக்காரு. இவர் இங்க வர வரைக்கும் வேலை எதுவும் இல்லாம சும்மாதான் இருந்திருக்காரு. இங்க வந்துட்டு போனதும் தான் முத்துப்பாண்டியோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்கு இப்போ வயசு வந்து 29 வயசு ஆகுது. நான் வந்து ஒரு 7 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தொழில்டா என்னன்னு கூட தெரியாது. அப்போ வந்து அம்மா தாயே ஏன் இப்படி இருக்கு, நான் ரொம்ப சோதனை பண்ணுற, ஒரு தொழில் தெரியாது எனக்கு, யாருமே என்னை மதிக்க மாட்றாங்க வைக்க மாட்றாங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி பிழைக்கிறது வைக்கிறது அப்படின்ட்டு அம்மாட்ட நல்லா வேண்டிட்டு போனேன். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு இடத்துல ஒரு கூலி வேலை பார்த்து ஒரு தொழில் தெரியாத இடத்துல போய் ரொம்ப சிக்கலப்பட்டு அம்மா வேண்டிட்டு டெய்லி அம்மா வேண்டிட்டு போய் கொத்தனார் வேலை ஒரு 2 மாதத்தில் வேலை பழகி நல்லா டெவலப் ஆகி இப்போ வந்து ஒரு தொழிலுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். அடுத்து ஆண் குழந்தை வேணுங்கிற இவரோட இன்னொரு வேண்டுதலும் இங்க வந்த பிறகுதான் நிறைவேறி இருக்கிறதா சொல்றாரு முத்துப்பாண்டி. சாவளவுக்கு மறக்க முடியாத அம்மாட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மனசில் நினச்சிருந்தேன், ஆம்பளை பையன் பிறந்திருந்தா உனக்கு சாமி நான் சாவந்தொட்டிக்கு வரேன் முன்னாடி எனக்கு வந்து வாழ்க்கை அமைச்சு கொடுத்த எல்லாமே செஞ்சேன். இன்றைக்கி ஒரு ஆம்பளை பையன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அதே ஒரே ஆம்பளை பையன் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதே போல் ஆம்பளை பையன் தான் பிறந்திருக்கு. நான் பேர் வச்சதுக்கு வந்து சிவனேசன் பேர் வச்சிருக்கேன். இந்த மனோகரன் சாமியை பத்தி முத்துப்பாண்டி பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு அழத் தொடங்கினாரு. அந்த அளவுக்கு இந்த இடம் இவரோட வாழ்க்கையில முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையிலே வந்து அம்மானால தான் எல்லாமே நடந்திருக்கு. என்னான்னு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளவு ரொம்ப மனசில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அழுதேன், ரொம்ப கண்ணீர் சிந்துற அளவுக்கு இருந்தேன். அப்படியே அந்த அளவுக்கு அம்மாவுக்கு இன்றைக்கி எனக்கு நல்லபடியாக வச்சுருக்கேன். எந்த குறையும் நான் நல்லா இருக்கேன். இங்க வரவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்த மனோகர் சாமிக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த கோவில்ல இருந்த சாமி சிலைகளுக்கு இருந்த சக்திகள் எல்லாம் ஒரு கட்டத்துல திடீர்னு காணாம போயிருக்கு. அடுத்து மனோகரன் சாமியும் தன்னோட சக்தி எல்லாத்தையும் இழந்திருக்காரு. இதனால இங்க யாருமே வராத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. தனக்கு என்னவோ பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு மனோகரன். உடனே இதுக்கு தீர்வு தேடி பாஸ்கர் சாமி கிட்ட போயிருக்காரு. நிறைய பேரோட தீய சக்திகளை விரட்டினதால மனோகர் சாமிக்கு அது ரியாக்ஷன் ஆகி இவரோட சக்திகள் காணாம போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு பாஸ்கர் சாமி. மனோகரன் சாமிக்கு இதுவரைக்கும் குரு இல்ல. அதனால தான் அம்மன் வந்து இவருக்கு வழிகாட்டியும் கூட அந்த சக்தியை இவரால தக்க வச்சுக்க முடியல. இப்போ பாஸ்கர் சாமியை தன்னோட குருவா இவர் ஏத்துக்கிட்டாரு. பாஸ்கர் சாமி இதுவரைக்கும் தன்னோட மடியில உட்கார வச்சு மந்திர உபதேசம் செஞ்சதையெல்லாம் நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இப்போ முறைப்படி ஒரு குருவோட வழிகாட்டுதல் படி குழியில 48 நாள் தியானம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வந்திருக்காரு மனோகரன் சாமி. இவருக்கு குழிக்குள்ள தியானம் செஞ்ச சமயத்துல என்னவெல்லாம் புது அனுபவங்கள் கிடைச்சதுன்னு மனோகரன் சாமி கிட்ட நான் கேட்டேன். இழந்த சக்திகளை எல்லாம் திரும்ப கிடைச்சிட்டதாகவும் மகான்களோட அற்புத தரிசனம் தனக்கு கிடைச்சிருக்கிறதாகவும் விவரிச்சாரு மனோகர் சாமி. இப்போ 48 நாள் கழிச்சு அந்த 48 நாள் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் 48 நாளுக்குள்ளேயே நிறையா சம்பவங்கள் எனக்கு கிடைச்சது.
48 நாளைகளிலே வந்து முத உள்ளே போய் உட்கார்ந்துருக்கும் போதே ஒரு பிரகாசமான ஒளி, அந்த 5 அடிக்குள்ளே வந்து ஒரு ஒளிக்குள்ளே நான் இருக்கேன், என்னுடைய சரீரம் இருக்குது. அந்த ஒளிக்குள்ளே இருக்கும்போதே என்ன அறியாமல் ஒரு பயம், என்ன ஏதோ ஒரு வெளிச்சத்துக்குள்ளே இருக்கமே அப்படின்னு. ஆனால் கண் முழிக்க முடியலை. நம்மளை நாமளே வந்து பார்க்குறோம். அந்த ஒளிக்குள்ளே நம்ம இருக்கோம்ன்றத 2 முறை, அதிகாலை 4 மணிக்கு ஒரு முறை, மதியம் 1 மணிக்கு ஒரு முறை, அந்த மாதிரி 2 வெளிச்சம் வந்தது. நவக்கிரகங்களில் என்கிட்ட பேசினவர் வந்து சனி பகவான் தான். சனி பகவான் பயிற்சிக்கு முத நாள், இந்த போன சனி பயிற்சிக்கு முதல் நாள் வந்து எனக்கு இந்திர நீல புழுவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை வந்து உன் ஜீவன் உள்ளவரை பாதுகாத்துக்க அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. பயிற்சி முடிஞ்ச மறுநாள் வந்து சிவனே வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு, அதுவும் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. இதுவும் உன்னுடைய காலம் இந்த பூமியில் வாழும் வரை பாதுகாத்து தர்மத்தை மட்டும் செய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மகான்கள் வந்து பதஞ்சலி முனிவர், அகஸ்திய ரிஷி, பாபாஜி இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. தினமும் 5 மணி நேரம் குழிக்குள்ள உட்காருவாராம். வெளியே வந்து சாமிக்கு பூஜை செஞ்சுட்டு மறுபடியும் தியானத்துல உட்காருவாராம். அப்படி தியானம் செஞ்சு சக்திகளை எல்லாம் திரும்ப பெற்றதாகவும், இங்க இருக்கிற சிலைகளுக்கு எல்லாம் அந்த சக்தி மூலமா திரும்பவும் உயிர் கொடுத்ததாகவும் இவர் சொல்றாரு. இழந்த சக்திகளை மீட்கிறதுக்காக குழி தியானம் செஞ்சவருக்கு புதுசா சில சக்திகள் கூடுதலா இப்ப கிடைச்சிருக்கான். ஜீவ ஜமாதிக்கு அடிப்படை கிடைச்சிருச்சுன்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காங்க. ஆக வந்து நான் ஜீவ ஜமாதி அடைவது உறுதியாகுது. பின்ன ஒரு காலத்தில் அது காலம் இருக்குது, அப்படியே இருக்குது, ஓரளவு நிம்மதியாக இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் இப்போ யாகம் மூலமாவே தன்னால தீர்க்க முடியும்னு சொல்றாரு மனோகர் சாமி. உதாரணமா மழை இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு யாகம் நடத்தி தன்னால மழையை வர வைக்க முடியும்னு சொல்றாரு. இப்போ மழை வரல, இந்த ஏரியாவில் மழையே இல்லைன்னா அதுக்கு ஒரு வகை குண்டா இருக்கு, நீர் சம்மந்தப்பட்டது. அந்த குண்டத்தை வந்து அம்பாலை நினச்சி அந்த யாகம் பண்ணோம்னா கண்டிப்பாக மழை வரும். இவங்களுக்கு சிரசில் வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணி இவங்களுடைய கர்ம பாவங்கள் அனைத்தும் தாயோட பாதத்துக்கு போய் சேரணும். இப்போ செய்ய போகிறேன். ஆனால் பரிபூர்ண குணமாயிடுவாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா கரட்டுப்பட்டி கிராமத்துல தான் இருக்கேன். இழந்த சக்திகளை மீட்கிறதுக்காக குழிக்குள்ள 48 நாள் தியானம் செஞ்ச மனோகர் சாமியோட தான் இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் கூட அப்படி ஒரு யாகத்துக்கு தான் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இவர் செய்யவிருக்கிற யாகத்துக்கு ஸ்ரீ சக்கர சண்டி யாகம் அப்படின்னு பேரு சொன்னாரு. வேள்விக்கு எல்லாரும் தயாரானாங்க. மனோகர் சாமியும் தயாரானாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் யாக குண்டம் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்க. அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அம்மன் முன்னாடி தான் இந்த வேள்வி நடத்துறதா இருக்காங்க. நான் மனோகர் சாமி பக்கத்துல உட்கார்ந்திருந்தேன். மந்திர உச்சாரணத்தோட வேள்வி ஆரம்பமாச்சு. ஓம் சர்வமங்கலம் மங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த ஜாதகே சரணியே திரியம்பிகே தேவி நாராயணி அடுத்ததா நம்மோட பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி எல்லாரையும் வேண்டிக்க சொன்னாரு. நானும் வேண்டிக்கிட்டேன். ஒரு தட்டுல பழங்களை வச்சு எல்லாரையும் அதை தொட்டு வணங்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் தொட்டு வணங்கினாங்க. தட்டுல இருந்த பழத்துண்டு எல்லாத்தையும் யாக குண்டத்துல போட்டு தீபாராதனை காட்டினாரு. எல்லாரும் அக்னியா வணங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், யாகம் முடிஞ்சது. அங்க இருந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு ஆரத்தி காட்டி குங்கும அர்ச்சனை செய்ய தொடங்கினாரு. இந்த வேள்வியில நடத்தின சக்தி எல்லாம் இப்போ அம்மனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கும் கலசத்துக்கும் வந்துடும்னு மனோகர் சாமி என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த யாகம் முடிஞ்சது. இந்த யாகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி அனைத்தும் இந்த கும்பத்துக்கு வந்திருக்கு.
இந்த கும்பத்தில் இப்போ இது கும்பம் கிடையாது, இது அம்மா பராசக்தி முழு உருவமும் அந்த உருவமே அதுதான். ஏன்னா மாயலை வைக்கலை, எல்லா கலசத்துக்கு மாயலை வைக்கணும். இது அம்மா வந்து துயரங்கள் போக்குறதுக்கு வேம்பு வந்து ஒரு மருத்துவத்துக்கு குணம் வாய்ந்தது. அம்மாவுக்கு இன்னொரு மறுபேர் மருத்துவச்சி. அந்த மருத்துவத்தில் உருவான பராசக்தி, மருத்துவத்துக்காக உருவாக்கப்பட்ட பராசக்தி இப்போ இந்த 4 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு சிரசில் வச்சு குங்குமம் அர்ச்சனை பண்ணி அம்பாளுடைய மூலம் சக்தி மந்திரத்தை சொல்லி அப்படியே சிரசுக்கு கொண்டு போகிறோம். தாய்கிட்ட கொண்டு போய் இவங்களுடைய கர்ம பாவங்கள் அனைத்தும் தாயோட பாதத்துக்கு போய் சேரணும். இப்போ செய்ய போகிறேன். இவங்க இதை வச்சு ஒரு நிமிஷத்துலையும் விடலாம், ஒரு நாள்லையும் விடும். ஆனால் பரிபூர்ண குணமாயிருவாங்க. இங்க வந்திருந்த சிலரை உட்கார வச்சு அவங்க மேல கலசத்தை வச்சு அவங்களோட பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்ளும்படி சொன்னாரு. அடுத்து அந்த கலசத்தை அவங்க மேல வச்சு ஏதோ சில மந்திர உச்சாரணம் செஞ்சாரு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. மந்திர உச்சாரணம் செஞ்சுக்கிட்டே குங்குமத்தை போட்டு அர்ச்சனை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கலசத்தை சாமி முன்னால வச்சாரு. இப்படி செஞ்சா அவங்களோட பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாரு மனோகர் சாமி. எந்த ஒரு நோயாளியும் அந்த தலையில் வச்சு அது அம்பாள் பேரை 9 முறை சொன்னோம்னா அது அந்த எலும்பு, அந்த உடம்புல உள்ள அனைத்து சிக்கலும் அந்த கும்பத்தில் ஏறும். அந்த கும்ப கலசத்தை கொண்டு போய் அம்பாள் தலையில் அபிஷேகம் பண்ணி பாலாபிஷேகம் பண்ணிட்டா சரியாகும்ன்றது. அந்த மாதிரி எத்தனையோ பேர் செய்திருக்காங்க. கடைசியா அந்த கும்பத்தை எடுத்துட்டு போய் அங்க இருந்த காளி சிலைக்கும் மற்ற சிலைகளுக்கும் அந்த தண்ணியை தெளிச்சாரு. ஸ்ரீ சக்கரத்துக்கும் ஊத்துனாரு. அங்க இருந்தவங்களுக்கும் அந்த தண்ணியை தெளிச்சு விட்டாரு. ஸ்ரீ சக்கர சண்டியாகம் வித்தியாசமா இருந்தது. இப்ப திரும்பவும் இவரையும் இவரோட கோவிலையும் தேடி நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் தன்னோட சக்தியை இழந்துட்டு அதை திரும்பவும் மீட்டெடுத்ததா சொல்ற இந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. வேற ஒரு அமானுஷ்யத்தோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சபரிமலை மகர ஜோதி போல் வருடந்தோறும் காட்சி தரும் சிவஜோதி. மகா சிவராத்திரி இரவில் நடைபெறும் அதிசயம். இதுவரை வெளியுலகம் அறிந்திராத தகவல்கள். சிவன் ராத்திரி அன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு 5ஆம் கால பூஜை முடிஞ்ச உடனே ஜோதி வடிவில் குருவே தரிசனம் கொடுக்கறதா நம்ம கேள்விப்பட்டோம். சின்ன முத்து மாதிரி ஒரு தீபம் மாதிரி ஒரு ஒளி, ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த சிவராத்திரிக்கு லாஸ்ட் 3 மணிக்கு எல்லாருமே பார்க்கலாம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள்.